ரூமில் ப்ரொஜெக்ஷனோட வர இந்த ஷெல்ஃபை தாங்க நான் மாற்ற போகிறேன். இந்த இடத்த ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக மாற்ற போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, வார்ட்ராப் தாங்க வைக்க போகிறேன். சீலிங் வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு பக்கம் கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் பிளாங்கெட்ஸ், பில்லோஸ், குஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். இது ரூமில் ஒரே ஒரு வாலை மட்டும் எடுத்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கிறது. சைடில் மிரரும் இருக்கும் லைட்டிங்கோட. நீங்கள் வாக்கின் வார்ட்ராப் கேள்விப்பட்டிருப்பீங்க. வார்ட்ராப்புக்காகவே ஒரு ரூம் இருந்ததுன்னா அதுதான் வாக்கின் வார்ட்ராப். நீங்கள் ரிச்சாக பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாக்கிங் வார்ட்ராப் இருக்கணும். வாக்கிங் வார்ட்ராப் 60 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 80 ஸ்கொயர் ஃபீட், 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்கலாங்க. பட்ஜெட்குள்ளே பண்ணுறோன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் வச்சுக்கலாம், அதுலேயும் வார்ட்ராப் வரும். டாய்லெட் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், அதுலேயும் சின்னதாக ஒரு வார்ட்ராப் வரும், ட்ரெஸ்ஸிங் வார்ட்ராப். இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா வாக்கின் வார்ட்ராப் பற்றி, ட்ரெஸ்ஸிங் வார்ட்ராப் பற்றியும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அவேர்னஸ் மேக் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.